Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல cauliflower gravy ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியனை வந்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம். அதுக்காக மிக்சர் ஜார்ல 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் வந்து ஒரு காலிஃப்ளவர், இது வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கும். இதை வந்து சுடு தண்ணியில் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இப்போ இந்த எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை துண்டு, ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெங்காய விழுதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் 2 பெரிய தக்காளியை நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துடலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு. ஏற்கனவே காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலேருந்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலால அது கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு சிம்மரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட கொத்தமல்லி தலையை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் கிரேவி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சட்டுன்னு ரொம்ப நேரம் குறைவிலேயே செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லா டிஃபன் வெரைட்டிஸுக்குமே இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.